மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லேயே உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ குரு பயிற்சி அப்படின்றது நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5ஆம் மாதம் ப்ளஸ் 6ஆம் மாதம் இதுக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி ஒரு நாளும் இங்கே திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஒரு நாளும் அப்படின்னு. ஸோ மேசம் ராசிக்கு சுககுருவாக வரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான பலாபலன்களை அடுத்த ஒரு வருஷத்துக்கு தர இருக்கார், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அப்படின்றத இங்கே நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த குரு அப்படின்றது ஃபஸ்ட்டு முழு சுபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நல்லவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்குறது மேசம் ராசி மற்றும் மேசம் லக்னத்தை கொண்டவர்கள். ராசி பெருசா லக்னம் பெருசான்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி மேச ராசி மற்றும் மேச லக்னத்துக்காரங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்றது. சுககுரு, சுகஸ்தானத்தில் குரு, லக்னத்துக்கு 4 குரு அப்படின்றது சுகஸ்தானத்தில் குரு பகவான் அப்படின்றது தெரியுது. அதே இதை வேறு மாதிரி எப்படி சொல்கிறோன்னா அர்த்தாஷ்டம குரு, இந்த குரு சரியில்லாத டைமு அப்படின்றோம். அப்போ எதில் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். சரி, இப்போ பாருங்கள், மேசம் ராசியில் 3 முக்கிய நட்சத்திரங்கள் இதில் வருது. கேதுவினுடைய நட்சத்திரம், சுக்கிரன் மற்றும் சூரியனின் நட்சத்திரங்களை கொண்டிருக்கு. ஓகே, இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. ஸோ இங்கே சந்திரன் இருக்கும். ஸோ இப்போ இந்த குரு பகவான் அப்படின்றது விரையாதிபதி. குரு பகவான் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 4ஆம் வீடு போவது நன்மை. 9ஆம் அதிபதி 4ஆம் வீடு போவது நன்மை. 12ஆம் அதிபதி 4ஆம் வீடு போவது நன்மை கிடையாது. விரையாதிபதி உச்சமடைவது நன்மை கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வர்றோம். சரி, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் மாரகாதிபதி சுக்கிரன், பாதகாதிபதி சனி பகவான். ஓகே, இப்போ இது தெரியுது. சரி, இப்போ இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 3ல் இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, சிறு தூர பயணம் செஞ்சு தான் வாழ்க்கையை ஓட்டணுன்ற நிலைமை, நிதி பற்றாக்குறையில் சரியில்லாத நிலைமை, இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ஐ பார்த்துருப்பார், 9 மற்றும் 11 பார்த்துருப்பார். அப்போ லாபத்தில் ஒரு அடி, வீட்டில் சண்டை சச்சரவு, பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா எதுலையாச்சும் அதில் வெளியே வர்றது, ஏமாற்றப்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதே மாதிரி 9ஆம் வீடை பார்ப்பதால் தந்தைக்கு உடல்நல கோளாறுகளை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஏதாவது ஒன்று பிஸ்னஸே பண்ணலைங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வராது அப்படின்றது இங்கே தெரியுது. இப்போ இந்த மேச ராசிக்கு குரு பகவான் 4ல் வரும் பொழுது குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்கிறோம். குரு உச்சம் அடையக்கூடாது, ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் அடைவார் அப்படின்றோம். சரி, இப்போ இந்த குரு பகவான் உச்சம் அடைந்த குரு பகவான் அப்படின்றது பார்த்திங்கன்னா தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 8, 7ஆம் பார்வையாக 10 மற்றும் 9ஆம் பார்வையாக 12 அப்படின்ற 3 இடத்த பார்க்குறாரு. 8, 10, 12 குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஓகேங்களா? அப்போ குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து சுகத்தை கெடுப்பார், வீடு வாகனங்கள் மாற்றங்களை கொடுப்பார், வீடு வாகன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் படியாக இந்த லக்னத்துக்கு 4ல் குரு பகவான் இருக்கும்பொழுது, குருவின் காலில் இருக்கும்பொழுது பெரும் பிரச்சனைகளை கொடுப்பார். குருவின் கால் முடிஞ்சு அடுத்து சனி மற்றும் புதன் கால் வரும் பொழுது அந்தளவு பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அப்படின்றது. இப்போ இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி அப்படின்ற ஏற்கனவே பார்த்தோம். சுகஸ்தானம் ஏறும் பொழுது சுகத்தில் சிறு விரயங்கள் ஏற்படும். ஹார்ட்டை செக் பண்ணிக்கிங்க, முதல் வேலை ஹார்ட்டை செக் பண்ணிக்கிங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க.
இது யாருக்கு? மேச ராசிக்காரங்களுக்கு. முடிஞ்சால் ஃபுல் பிளட் டெஸ்ட் ஆரம்பித்து எல்லாமே ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். அப்போ சுகஸ்தானம் கெட்டிருக்கு. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 8ஐ பார்க்கிறார் குரு. எதிர்பாராத இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சரிவர நல்லதாக மாறும் அப்படின்றது இங்கே சொல்கிறோம். சங்கடங்கள் முடிவுக்கு வரும் காலம். கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம், அண்ணன் தம்பி பிரச்சனைன்ட்டு போயிட்டு கோர்ட்டில் இருக்குது, கேஸ் போயிட்டுருக்கு. இதில் எல்லாம் மேச ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும். குரு பகவான் விரையாதிபதி ஆனாலும் உச்ச குரு பார்க்கும் இடத்தில் சிறு நன்மைகளை செய்வார். அப்படின்றனால இந்த 8ஆம் இடம் சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்குற இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக இந்த ராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து வந்த கிரெடிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுனால ப்ரமோஷன் ஏற்படும் அப்படின்றது. அப்போ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தையாரின் உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகம் ஒரு வேலை வேலை செய்தால் மாரக பாதகபதி ஸ்தானாதிபதிகளுடைய விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் மீண்டு வருவார். அல்லது அவர்களுடைய விஷயங்கள் தசாபுத்திகளில் இருந்தால் கர்மம் செய்ய வேண்டிய நேரம் இது. அப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் ரெகக்னைசேஷன் கிடைக்கும். நல்ல காலம் இந்த காலம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 12ஐ பார்க்கிறார். 12 விரயம். ஸோ குரு விரையாதிபதி விரையா வீட்டை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வெளிநாட்டு வருமானங்கள் வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் வருமானத்தை ஈட்டக்கூடிய நேரம் இந்த 1 வருடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இப்போ 1 வருஷத்துக்காக போகிறதா அப்படின்னா அடுத்து குரு பகவான் இங்கே வந்து அடுத்து 3 வருடங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். அப்புறம் வந்து குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் அதிகமாகும். வீடு விற்கிறது, வண்டி வாகனம் விற்கிறதுனால ஒரு நல்ல நிகழ்வுகள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விற்று குழந்தை கல்யாணம் பண்ணேன், இந்த மாதிரியான விஷயங்கள். குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு படிப்புக்காக ஒரு செலவு பண்ணேன், இது மாதிரியான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நன்மை பயக்கும் அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற மேச ராசியை சேர்ந்த தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷமே அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி 2025 குரு பயிற்சியிலேருந்து 26 குரு பயிற்சிக்குள்ளே கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்மார்களுக்கு சுக பரிசோதனை செய்து கொள்வது மிக நன்று அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 4இல் இருப்பதால் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று உயிலாக கிடைக்கலாம், அல்லது அவரே தானமாக உங்களுக்கு எழுதி கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு எப்படியாவது பிதுர்ஜன சொத்துக்கள் வந்து சேரும். ஸோ அம்மா வழியில் இருக்கிற சொத்துக்களும் அப்பா வழியில் உள்ள சொத்துக்களும் ஒருங்கே சேர்ந்து இந்த 1 வருஷத்தில் உங்களை வந்து சேரும். கோர்ட்டு கேஸுகள் அப்படின்றது சரியாகும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனைகள் இருக்குன்றது சுகத்தில் தான். ஸோ சுகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றப்ப ஹார்ட் செக் பண்ணிக்கிறது, உடல் பரிசோதனை செய்துக்கிறது, இதெல்லாம் நன்மையை கொடுக்கும். அப்புறம் வேலை இடத்துல மாறாமல் இருக்கிற இடத்துல தன்னுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைசேஷன் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். வேலை மாற்றம் செய்தால் பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் சனி பகவானை பார்க்கும் காலம் இது. சனி பகவான் இங்கே தான் இருக்கார். உங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான், 11ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சனி பகவான். அவரை விரையாதிபதி பார்க்கும் பொழுது வேலை இழப்புகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை இழப்புக்கு பின் நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைத்தால் நல்ல வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது பெரிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த லக்னத்துக்கு சுக்கிர திசை நடக்கும் ஆட்கள், இந்த ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க சுக்கிர திசை நடக்கும் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், இப்போ நான் சொன்னதில் மைனஸ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்றத சொல்ல வர்றோம். ஏன் அப்படின்னா மாரகாதிபதிகள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் பார்த்து இருந்துக்கணும். வண்டி கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு, புதுசாக மாற்றலாம் அப்படின்னா புது வண்டி வாங்கிட்டோம், பழைய வண்டி மாதிரியே வந்து ஃபுல் கீர் போட்டு போகக்கூடாது, ஃபுல் ஸ்பீடில் போகக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே சொல்ல வருதோம். அப்போ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதகாதிபதி சனி பகவான். ஆக சனி பகவானுடைய தசை நடக்கிறவங்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். எதுலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி அதிக நேரம் நின்று வேலை பார்க்கும் மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியிலேயே வந்து நம்ம அதை சொல்லியிருப்போம். ஸோ வெரிகோஸ் வெயின் வர்றது, கால் அதிகமாக வீக்கமடைகிறது, அல்லது காலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இருக்கும். ஆக அதோடு சேர்ந்து சுகஸ்தானத்தில் குரு போய் சுகத்தை கெடுக்கும் பொழுது அது வந்து இன்னும் இன்டென்சிஃபையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலிருந்து சரி வரணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் வழிபாடு பண்ணணும், முனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்னா சொல்லணும். இதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்கிறது மிக்க நல்லது. ஆக இன்றைய காணொளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன கொடுக்கும் அப்படின்றதையும், எந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துக்கணுன்றதையும், பரிகாரத்தை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த காணொளியில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.